மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். இந்த உத்தவ கீதையில் மொத்தம் 24 குருமார்கள், அவதூதர் 24 குருமார்களுக்கு பல பண்புகளை கற்றுக்கொண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 20 குருவை பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியாக பார்த்தது ஒரு இளம்பெண், குமரிப்பெண். இப்போ 21வது குரு அம்பு செய்பவன். 21வது குரு அம்பு செய்பவன். இதில் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னன்னா, மன ஒருமுகப்பாடு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட். இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக வாழ்க்கைக்கு முக்கியம், ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியம். உலக வாழ்க்கையில் சில பேருக்கு இந்த மன ஒரு சில விஷயங்கள்ல இருக்கும். குழந்தைய எடுத்துக்கிட்டா டிவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு அதுலேயே மூழ்கிறோம், என்ன சொல்லணும் காதில் விழுகாது. அது இயல்பாக இருக்கும். சில விஷயங்களில் முக்கியமான விஷயங்களில் பண்ணணும்னா வராது. ஆன்மீக வாழ்க்கையில் மன ஒருமுகப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேதாந்தம் கேட்டு தத்துவம் புரியணும்னா மன ஒருமுகப்பாடு முக்கியம். அதனால் அந்த பண்பை இந்த அம்பு செய்பவனிடமிருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். இதில் நாம் இந்த மன ஒருமுகப்பாடை பற்றி முகவரையாக சில கருத்து முதல்ல பார்த்துக்கிடுவோம். பிறகு இந்த மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவதுங்கிற கருத்தை பார்க்கணும். மனசை எப்படி நாம் ஒருமுகப்படுத்துவதுன்னு சொல்லி, இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த பயிற்சியே பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ தான் பண்ண ஆரம்பிப்போம். சின்ன வயசாக இருந்தால் ஈஸியாக வந்துடும். பெரிய வயசாக இருந்தால் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே இருந்தால் டெவலப் பண்ணிக்கிடலாம். சித்பவானந்தர்கிட்ட 85 வயசில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அந்தர்யோகத்தில். என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி அப்படின்னார். அதுக்கு அவர் பதில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 30 வருஷமாக அந்தர்யோகத்துக்கு வர்ற, வயசு 85 ஆகி போச்சு, இன்னும் மரமாக கேட்குறீங்களா, உட்காருங்கட்டார். இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது 2 வாழ்க்கைக்கும் தேவை. ரொம்ப நம்ம ஏஜில் இல்லை, ரொம்ப போய் கஷ்டப்பட்டு இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறலாம், அவ்வளோதான் போதும். அதாவது மனசை ஒருமுகப்படுத்துறது எப்படிங்கும்போது என்னென்ன கருத்து பார்க்கணும்? சித ஆசனம், ஆசனத்தில் எப்படி உட்காந்து பழகிறது. பிறகு சுவாசத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது, இதெல்லாம் அது பயிற்சி. பிறகு மனதை எப்படி அந்த ஒரே எண்ணத்தில் கொண்டு வருவது, இந்திரியங்களை எப்படி வெளி விஷயங்களிலிருந்து உள்ளே இழுத்து கட்டுப்படுத்துவது. பிறகு அதில் எல்லாம் இருக்குது. அதில் வைராக்கியம், அப்பியாசம், பக்தி எல்லாம் வரும். பிறகு சோம்பல் இல்லாமல் இருத்தல். இப்படி ஒரு 5 குணங்கள் நம்மகிட்ட பழகணும்னா மனசை ஒருமுகப்படுத்திடலாம். பிறகு மன ஒருமுகப்படுத்துறது எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப சமாதி வரைக்கும் போகணுமா, சித்து வேலையெல்லாம் கை விடுற அளவுக்கு போகணுமா, அப்படிலாம் ஒரு கொஸ்டின் வரும். அதை பற்றி பார்க்கணும். பிறகு இப்படி மனசை ஒருமுகப்படுத்துறது என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பலன் இருக்கு. பிறகு இந்த மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இன்னொரு சில சாதனைகள்லாம் சேர்த்து சொல்லி இதில் நிறைவு பண்ணுறார் அவர். முதல்ல சாதனைகள்லாம் சொல்லி அம்பு செய்பவனை போலன்னு சொல்லி சொல்வார் அவர். சாதனைகள்லாம் சொல்வார். இப்படி உட்காந்து பழகணும், சுவாசத்தை கட்டுப்படுத்தி பழகணும், இப்படிலாம் சொல்லிட்டு இந்த அம்பு செய்பவனை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே என்னன்னு சொன்னால், ஒருத்தன் அம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அந்த பற்றையெல்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி ரொம்ப கவனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். கதையை சுருக்கம் பார்த்து பின்னாடி பார்ப்போம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜா வர்றார். அரசர் ஏதோ நேரம் சொல்லி கொடுக்கணும்ட்டு வர்றார். அவர் எப்படி வருவார் அரசர்? படாப்பறியும் வர்றாரு. இவனுக்கு அந்த சத்தமும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அது எப்படி பொறுமையாக செய்கிறதுங்களே ரொம்ப கவனமாக இருக்கான். நிற்கிறார் பக்கத்தில். இவனுக்கு அதுவே தெரியலை. அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ராஜா வர்றதை கூட தெரியாமல் அவன் மனசு அந்த செய்கிற தொழிலில் கான்சன்ட்ரேஷன் ஆகிடும். அதை பார்த்துட்டு இந்த மன ஒருமுகப்பாடை பற்றி கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். விளக்காசில் நிறைய விளக்கு எழுதுகிறாங்க. ரயில் நிலையத்தில், பஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் வச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். பஸ் ஓட அது பாட்டுக்கு அதில் மட்டும் கவனமாக இருப்பான். விவேகானந்தர் இடத்துல சொல்கிறார், அதை அவன் மனசு எவ்வளோ ஒருமுகமாக இருக்குன்னு பாருங்க. அது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு தான். எனக்கு ரொம்ப சத்தமாக இருக்குது, படிக்க முடியலன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய இடங்கள்ல. பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் ஒரு போலியான காரணம், மேலான காரணம். மன ஒருமுகப்பாடுன்னு வந்துருச்சுன்னா என்ன சத்தம் வந்தாலும் அது உள்ளே போகாது. நீ படிக்க ஒரு ஆர்வமான ஒரு நாவல் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டான புக்கத்தை, ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு நம்ம கையில், வந்துருச்சா இல்லையா? அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான், ரயில்வே ஸ்டேஷனில் ஆரவாரமாக இருக்குது, சத்தம் காதில் விழுகுமா? ரயில்வே சத்தம் கூட உனக்கு காதில் விழுகாது. ஏன்னா ஆர்வம், இங்கே ஆர்வம் வந்துருச்சுன்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் வந்துடும் பொதுவாகவே. நான் கோடம்பாக்கத்தில் ஒரு சொல்லியிருக்கேன், வேற ஒரு இடத்துல உதாரணத்துக்கு, 2 பேர் வயசானவங்க, மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, பஸ்ஸெல்லாம் நின்று போச்சு, ட்ரெயின் நிப்பாட்டி இருக்கு, நான் ட்ரெயினில் உட்காந்துருக்கேன், வெயிட் லேட் ஆகிட்டாங்க, இறசல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நான் நடுவில் ஒரு சாக்கை விரித்து 2 பேர் ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே மக்கள் ஆரவாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படா வீட்டுக்கு போகிறது அது இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அல்லோல கொல்லல் பண்ணிக்கிட்டு இருக்கு, உட்காந்து ஜாலியாக உட்காந்து சந்தோம். அவனுக்கு அதே தெரியலை, அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் காதில் விழுகலையே, இந்த கவனமே போல, அலையும் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ எதுலையாவது ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா மனம் நம்மளுக்கு ஒருமுகப்பாடு ஆகுது. கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு மருந்தை கூட கொடுத்தா சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை கொடுத்தா கூட போயிடும், உள்ளே போயிடும். ஏன்னா அங்கே மனசு ஒருமுகமாகுது. நாம் இந்த மன ஒருமுகப்பாட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா, எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதில் மனசை செலுத்தணும். அப்படி நாம் செலுத்துறதே இல்லை. ஒரு ரொம்ப கட்டுப்பாடு பண்ணி மனசை கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு புத்த குருகிட்ட போய், நீங்கள் இந்த மாதிரி மனசை அடக்கி பழகினதுனால என்ன கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நடக்கிறம்போது நடக்கிறேன், சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்குறம்போது தூங்குறேன், வேலை செய்யும்போது செய்கிறேன், இதே கற்றுக்கொண்ட பாடம்னார். இதில் என்ன இருக்கு? நாம் அப்படி செய்கிறோமான்னு ஆராய்ச்சின்னு பார்த்தா செய்கிறது இல்லை. என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்தரியோகம் இருக்கு, போகணும்ட்டு அங்கே நினச்சிக்கிட்டே இருப்போம். போக முடியாமல் போயிடுமோ என்னமோ, போய் ஆகணும் அப்படின்ட்டு அந்த வேலையை அறவுரையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துக்குமா இல்லையா? சில நேரம் இருக்கும், ஆர்வம் இருந்தால், அதுவும் கூட தப்பு தான். கரெக்டாக போகிற நேரத்தில் கிளம்பி வந்துடணும், அந்த வேலையை முடிக்கணும். இங்கே வந்தோன்னு என்ன பண்ணுவோம்? அங்கே நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த வேலையை விட்டு வந்துட்டோமே, அந்த வேலையை குறைகுறையாக விட்டு வந்துட்டேனே, அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கும்போது அங்கே, ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டுக்கு ஞாபகம், வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் ஞாபகம். சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இல்லை, பேச்சுலேயும் டிவியிலே கவனமாக இருக்கும். சாப்பிடும்போது சாப்பிடணும், டிவி பார்க்கும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், என்ன போகுதுன்னே தெரியாது இல்லை. இப்படி என்ன செஞ்சாலும் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். எப்போ எதை செய்யணுமோ அதை செய்கிறேன், அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அப்படிங்கிறார். பிறகு இதை மனசை என்ன பண்ணணும்னு சொன்னால், சிதறடிக்காமல் மனம் நாம் சொன்னதை கேட்கும்படி செய்ய வேண்டும். அதுதான் இந்த மன ஒருமுகப்பாட்ட பயிற்சி. மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும், அது சொல்கிறத நாம் கேட்கக்கூடாது. அப்படி மனசை கேட்க வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னு சொன்னால் மனசு என்ன பண்ண, நாம் சொல்கிறத கேட்கவே கேட்காது. ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் நான் சொல்கிறத என் வீட்டுக்காரம்மா கேட்காது, இல்லை எங்கள் வீட்டுக்காரரு கேட்க மாட்டார், மகன் கேட்க மாட்டான், மகன் கேட்காது, மருமக நான் சொல்கிற ஒருத்தர் கூட கேட்குறதே கிடையாது. அப்புறம் யாருப்பா கேட்குறா? எங்கள் வீட்டு நாய் மட்டும் நான் சொன்னால் கேட்குறேன். ஏன் நாய் கேட்குதுன்னா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியலை. யாருக்கு? மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியலை. நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தனா என்ன பண்ணுது? சொன்னபடி கேட்குது. மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதுவும் சொன்னபடி கேட்கும். மனசுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறது இல்லை. யார்? வீட்டில் இருக்கவங்க யாரோ, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ கொஞ்ச நேரம் இருப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. அதனால ட்ரைனிங் கொடுக்குறது இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு கொடுக்க முடியாது. நம்ம சொல்கிறதெல்லாம் கேளுன்னு சொல்ல முடியாது. மனசு எங்கே இருக்கு? நம்மகிட்ட தானே இருக்கு. ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆனால் நீங்கள் சாமி பொய் சொல்கிறீங்க, எங்கள் மனசு என்கிட்டே இல்லை, எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க முடியுமா? முடியாதா? மனசு வேகத்தில் போகிறது எது, ஆனால் மனசை கொண்டு வந்துட முடியும் இழுத்து. அவங்கள கூப்பிட்டாலும் வரலைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த முடியும். ஆனால் மனசை நம்ம இழுத்து கொண்டு வர முடியும்.
அதாவது திரும்பி திரும்பி மனசு போகிற மனசை இழுக்கிற சக்தி நம்ம கையில் இருக்குது. மற்றவங்க இழுக்கிற சக்தி நம்மகிட்ட இல்லை. ஒருத்தர் போயிட்டு வர முடியாத ஒன்று என்ன பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனசை நாம் இழுத்து கொண்டு வர முடியும். இந்த மனோவேகம் பற்றியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மனோவேகத்துக்கு ஈட இப்போ உட்காந்துருப்போம், நேரம் சந்திரமண்டலம் போயிடும் மனசு. சினிமாவிலாம் அப்படி தானே கனவு விஷயம்லாம் காமிக்கிறான். எங்கேயோ சந்திரமண்டலம் அப்படியே உட்காந்து அப்படி மைமறந்து இருப்பார், சந்திரனுக்கு போயிடுவாங்க 2 பேரும். ஏன்னா மனோவேகம் அவ்வளவு ஸ்பீடு. அமெரிக்கா ஒரு நிமிஷத்தில் நினைக்க முடியும், அங்கே போயிட்டு வந்திருந்தா அங்கேருந்து இங்கே நினைக்க முடியும். அவ்வளவு பெரிய வேகம். அதை சிதறடிக்காமல் ஒரே இடத்தில் இருத்தி பழகுவது எப்படி அப்படிங்கிறத படிப்படியாக சொல்றார். மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறங்கிறதுக்கு இங்கே ஒரு 5 விஷயம் சொல்றார். அதாவது சித ஆசனம், உட்கார்ந்து பழகிறது ஒரே இடத்துல. முதல்ல என்ன பண்ணணும்னா மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு மனசை விட்டுறணும், மனசை பற்றி பேசவே கூடாது, உட்காந்து பழகணும். இப்போ ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கீங்களா இல்லையா? வீட்டில் அப்படி உட்கார முடியுமா? சேரில் 1 மணி நேரம் உட்காந்துருங்க பார்ப்போம். வீட்டில் இது கையாட்டுவோம், காலை தூக்கி போடுவோம், அங்கிட்டு தூக்கி போடுவோம், இங்கிட்டு தூக்கி போடுவோம். இங்கே 1 மணி நேரம் உட்காருறது பெரிய பயிற்சியா இல்லையா? அது மாதிரி முதல்ல தியானம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பயிற்சி. முதல்ல உட்காந்து பழகணும். மனசு எங்கே வேணாலும் போயிட்டு போட்டோம், உடம்பு ஒரு இடத்துல இருக்கணும் அமைதியாக, ஒரே இடத்துல அமைதியாக இருக்கணும். உடம்பு அமைதியாக இருக்கணும், மனசு என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பற்றி கவலையே பட வேணாம். அதில் முதல்ல வெற்றி பெறணும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிறகு மூச்சு பயிற்சி இருக்குது. இந்த மூச்சு இருக்குது பார்த்துட்டு இது ஒரு சீராக போய் வரணும். மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு 2வது செகண்ட். பிறகு இந்திரியங்கள் வெளியே போகக்கூடாது. கண்ணெல்லாம் திறந்திருந்தா ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி தானே தியானம் பண்ணுறோம். வேறு வெளி சப்தம் வரக்கூடாது. இந்திரியத்தை கட்டுப்படுத்துறது. வெளி விஷயங்களுக்கு இந்திரியங்கள் போகாமல் பார்த்துக்கிறது. முதல்ல மனசை பற்றியே இப்போ பேசலை. உட்கார்ந்து பழகிறது, மூச்சு காத்து, இந்திரியங்கள். 4வது தான் அந்த மனசை என்ன பண்ணுவான், ஒரே இடத்துல கொண்டு வர்றான். அதுக்கு நிறைய பயிற்சி இருக்குது. வைராக்கியம், அபியாசம், பக்தி எல்லாம் இருக்குது. அதை வச்சு அதை கொண்டு வர முடியும். பிறகு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. 5வது சோம்பேறித்தனம். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அவுட்டு. சோம்பல் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே லைஃபே அவுட்டு தான். சோம்பேறித்தனம் வராமல் இருக்கிறது எல்லா வாழ்க்கைக்கும் முக்கியம். பிஸ்னஸாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும். இந்த சோம்பல்ங்கிறது வள்ளுவர் மடியின்மைன்னு ஒரு 10 குறளே வச்சுட்டார். அது ஒரு அதிகாரமே வச்சுட்டார். ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சோம்பேறித்தனம். அது இருக்கக்கூடாது. தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிதா ஆசனம், ஆசனத்தின் வெற்றி. எப்படி உட்கார்ந்து பழகுவது. 20 நிமிஷம் தியானம் பண்ண முடிவு பண்ணால் 20 நிமிஷம் அசையாமல் உட்காந்து முதல்ல பழகணும். என்ன வேணாலும் மனசு போட்டு. 10 நிமிஷம் தியானம் பண்ண நினைச்சா 10 நிமிஷம் உட்காரணும். முதல்ல ஆரம்பத்திலே பத்மாசனம்லாம் போட்டு உட்காரக்கூடாது. பத்மாசனம் போட்டு யோகாசனத்துக்கு பழகிட்டு உட்காரலாம். பிறகு தூக்கி காலை போட்டேன்னு வச்சுக்க, கால் வலி தான் ஞாபகத்துக்கு வரும். பிறகு போட்ட காலை எடுக்க முடியாது, 100 ஆள் எடுத்து விடணும் காலை. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாதாரண அமைதியாக சுக ஆசனம் சொல்லுவாங்க. இவங்க எப்படி உட்கார்ந்தா சுகமாக இருக்குமோ உட்காரலாம். சில பேர் சொல்கிறாங்க வயசான பிறகு பழன சேரில் கூட உட்காரலாங்க. கீழே உட்காருங்க அவசியமே இல்லை. சேரில் அமைதியாக அசையாமல் உட்காந்துப்பாங்க. ஏன்னா முடியாது. அப்போ போய்கிட்டு நான் கீழே உட்காந்துக்கிட்டு சமணம் போட்டே உட்கார முடியாட்டி பிறகு கால் வலி தான் வரும். சேரில் கூட அமைதியாக உட்காந்து பழகிறது. இதெல்லாம் சித ஆசனம். அசையாமல் உட்காந்துருக்கணும். அசைஞ்சு கொண்டிருந்தோம்னா மனம் என்ன ஆகும், அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மனசு எதை பார்க்குதோ அதில் தான் மனசும் போகும். உடம்பு அசையாமல் இருந்தால் கொஞ்சமாவது மனசு அசையாமல் இருக்கும். அதனால் அப்படி உட்காரணும். நீங்கள் யூடியூப்பில் போய் நிறைய ஏதாவது ஒன்று பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போடாமே அதுவாக வரும். நீங்கள் எதை அதிகமாக பார்க்குறீங்களோ அதுவாக வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதுவாக தான் வரும். எதில் ஈடுபாடு அது வரும். அது மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு அசைஞ்சுன்னா மனசு அசைஞ்சு. முதல்ல என்ன பண்ணுன்னா உடம்பு அசையாமல் பழகிக்கிறணும். இந்த ஒருத்தர் சொன்னார், நதி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஓடுற நதியை உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் இருக்கான். தண்ணீரையும் தண்ணிக்குள்ள இறங்கிடுவீங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளும் நதியில் இறங்கி போயிடும். சொல்லுமா மனசு அந்த ஓடுறதுலேயே மைண்ட் ஆயிருமா. அது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கங்கையில் அப்படியெல்லாம் பார்த்துறாதீங்க. அது கங்கையில் பெரிய வெள்ளம் போகும்போது அப்படி வரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், தெரியல எனக்கு. அப்படிலாம் இருக்குமா.
ஒரு செயலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு அதுலேயே போயிடும். அப்படி உடம்பு வந்து அசைஞ்சுக்கிட்டே நம்ம பக்கத்துலேயே இருக்கு. இது அசைஞ்சுக்கிட்டு இருந்தால் மனசு முதல்ல அசையும். அதில் முதல்ல என்ன பண்ணுறாரு, நான் ஊஞ்சலில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் ஆடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஊஞ்சலில் ஜாலியாக ஆடலாம். தியானம் பண்ணும்போது ஊஞ்சலில் உட்காந்து தியானம் பண்ண எப்படி இருக்கும்? அதனால அசையாத ஆசனம்பாங்க. மெதுவாகவும் இருக்கக்கூடாது, காடாகவும் இருக்கக்கூடாது. ஆசனம் வந்து உட்கார்ற ஆசனம் அழுத்தவும் கூடாது. மெத்தையில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெடியாக உட்கார முடியாது. இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். மெத்தையில் ஸ்டெடியாக உட்கார முடியாது. அதனால் அந்த ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலில் உடம்பை அசையாமல் பார்த்தால்தான் மனது அசையாமல் கொண்டு வர்றது முதல் படி. அது சீதா ஆசனம். ஆசனத்தில் வெற்றி, ஆசனத்தில் அமர்ந்து பழகுதல், இது முதல்ல பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணாதான் நம்மளுக்கு தியானம் ஃபஸ்ட்டே வரும். சில பேர் எப்போ உடம்பு அசையாமல் இருக்குன்னா, எனக்கு தூங்கும்போதுமே அசையாமல் இருக்கும். தூங்கும்போது எத்தனை பேருக்கு, சில பேர் பாருங்கள் கையை காலை எங்கிட்ட ஆட்டிக்கிட்டே தூங்குவார். சில பேர் புலம்புறாள் இருக்குது தூங்குறது. தூக்கத்தில் புலம்புறாள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு புலம்பிகிட்டே இருப்பார். சில பேருக்கு தூக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், தூங்குறாங்க ஒரு 2-4-5 பேர். ஒருத்தர் புரட்டை ஓவராக வருது. இவங்க எப்போ அவங்க புரட்ட சத்தல் தூக்கமே வரல அப்படிங்கிறாரு. பொய் சொல்லாதேங்கிறாரு. ஏன்னா எனக்கே கேட்கல அந்த சத்தம், உனக்கு எப்படி கேட்டுச்சுன்றாரு. புரட்ட சத்தம் புரட்டை விட்டாலும் கேட்கலையா? இது ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. வேதாந்தத்தில் ஒரு விஷயம் இருக்கு, அது பின்னாடி அவ்வளோ பெருசு. அது அங்கே பார்க்கலாங்க. குரட்டை விடுற ஆளுக்கு குரட்டை சத்தம் கேட்கல பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய குரட்டை விடுறாரு. அவருக்கு அந்த காது பக்கத்தில் தான், பக்கத்தில் தூரத்தில் படுத்திருக்கவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. பெரிய ஆச்சரியம் தானே அது. புலம்புனாலும் அப்படித்தான். அவன் புலம்புறது அவனுக்கு தெரியாது, தூக்கத்தில் அடுத்த ஆளுக்கு தெரியும். அந்த நேரம் கூட அந்த அசைவு இருக்கு, தூக்கத்தில் கூட அசைவு இருக்கு. ஒருத்தர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தாராம். 1008 கலச பூஜை. அங்கே எத்தனை பூஜை? 1008 கலச பூஜை. அந்த 1008 இதுக்கு ஒருத்தருக்கு வந்து என்ன நீ ஒரு ஐயர் வேலை என்ன வேணும்னா சந்தனமும் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் தூங்கும்போது பார்த்த கை இப்படி இப்படிட்டே இருக்கான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொட்டு வச்சிருக்காரு. தூங்கும்போது கை தண்ணியே இப்படி இப்படின்னுக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கான் அந்த பொட்டு வைக்கிறது மாதிரி. அப்படி பழக்கத்துக்கு வந்துடுது. அப்படி இருக்கும்போது தூக்கத்திலேயே நம்ம எது அசையுதோ அது வருதும் பொழுது பிறகு தியானத்தில் எப்படி வரும்? அப்போ தியானத்தில் முதல் பயிற்சி என்ன? நாம் மனசை ஒருமுகப்படுத்தினோம்னா தாங்க பழகணும். புதுசாக வந்திருக்கவங்களுக்குலாம் எப்படி தெரியல, ஆன்மீக விஷயம் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பிறகு இது முதல்ல பழகணும். பிறகு இப்படி பழகும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து முதல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். சில பேர் பாருங்க உட்காந்துருப்பாங்க, யாராவது கூப்பிட்டா கூட சத்தம் கேட்காது. பார்த்துருக்கீங்களா? கூப்பிட்டாலும் சத்தம் கேட்காது, ஏதோ சிந்தனையில் உட்காந்துருவோம். முழுக்குன்னா கூட வரும். அப்படி உட்காந்து பழகிட்டோம்னா அசையாமல் உட்காந்துருப்பான், எந்த சத்தம் காதில் விழுகாது, அப்படியே மெய் மறந்து உட்காந்துருவோம். அப்படியும் சில நேரங்களுக்கு பயிற்சி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு ஸ்டன்னாகி உட்காந்துட்டேன்னு வச்சுங்க, அப்போ இதே வேலை செய்யாது. மனசு அப்படியே பிரம்மடி பிடிச்ச மாதிரி இருக்கும். சந்திரமுகி படம் பார்த்தீங்களா? இதே பயந்து வந்து அப்படியே நிற்பான் அசையாமல். ஒரு மாதிரி ஒரு அடி போட்டோன்னு சரியாயிடுவாங்க. அது மாதிரி எதுலையாவது ஒரு விஷயத்தில் அப்படி போச்சு அப்படியே ஆயிடும் உடம்பு. இங்கே என்னன்னு சொன்னால், எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் மனம் ஒருமுகப்பட வேண்டும், அதிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். தியானம் பண்ணும்போது கொசுவெல்லாம் கடிக்குது, என்ன பண்ணுறதுன்னா கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறணும். கொசு ஆரம்பத்தில் கொசுவலை போட்டுக்கிறணும், இல்லாட்டி கொசு கடிக்காத இடத்துல உட்காரணும். அதெல்லாம் ஆரம்பத்தில் செய்யணும். விவேகானந்தரை பொறுத்தவரையில் அவர் ஒரு இடம் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். ஏதோ ஈ பூச்சி எல்லாம் அந்த ஈரெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ உடம்பு பூரா ஒட்டியிருக்கு. அவருக்கு அதுவே தெரியலை, அந்த அளவுக்கு மனசு ஒருமுகப்பாடு அவருக்கு. நம்மளுக்கு சின்ன கொசு கடிச்சா கூட முடியாது. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல்ல நாம் உட்காரணும். அதாவது உட்காரும் பொழுது நாம் உட்கார்ந்துருக்கிற ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆசனம் முதல்ல பழகணும். இந்த காலில் செப்பல் வாங்கி போடுவோம், எது சிறந்த செப்பல் தெரியுமா? நாம் செப்பல் போட்டிருக்கோங்கிறதே தெரியக்கூடாது. அதுதான் உண்மையான கரெக்டான செப்பல்னு சொல்லுவாங்க. கால் கடிக்குது, நடக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னு கிடையாது. அது மாதிரி உட்கார்ந்துருக்கிறதே தெரியக்கூடாது. அது வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த ஆசனத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். உடல் ஞாபகமே வரக்கூடாது. உட்காந்து பழகியாச்சுன்னா உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஞாபகம், உடம்பு வலிக்குதுங்கிற ஃபீலிங் வராமல் பழகிட்டோம்னா அதில் முதல்ல வெற்றி அடைந்து விட்டோம். இது முதல்ல ஆசன பயிற்சி, உட்காந்து பழகிறது.
ரெண்டாவது சுவாசம், இது ரொம்ப முக்கியம். பிராணன் உட்காந்துட்டு முதல்ல மனசெல்லாம் விடக்கூடாது, மூச்சை கவனிக்கணும். சுவாசம் நேரம் ஒழுங்கா போதும். மூச்சுக்கும் மனசுக்கும் ரொம்ப சம்பந்தம். ஒரு நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஏதோ கோபத்தில் இருக்கீங்க, நல்லா ஏதோ சண்டை போட்டு வந்திருக்கீங்க, இல்லை டென்ஷனாக இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க. அப்போ நீங்கள் கையில் மூச்சை வச்சு பாருங்க, மூச்சு சீராகவே இருக்காது, வேகமாக போகும், அது ஒரு மாதிரியே போயிட்டு வரும். மனசு அமைதியாக இருக்கும், மூச்சை கையில் பாருங்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு வரும். மனசு நம்ம கையில் இல்லை. மூச்சை அமைதியாக இழுத்து விட முடியுமா? முடியாதா? மனசு அமைதியாக இருந்தால் மூச்சு சீராக போகுது, மூச்சு சீராக போனால் மனசு அமைதியாகுது. மனசு அமைதியாக வைக்கிறது நம்ம கையில் இல்லை, மூச்சை சீராக வைக்கிறது கையில் இருக்கா இல்லையா? அப்போ அந்த பயிற்சியை அடுத்து பழகணும்னு என்ன ஆகும்? மூச்சு கொஞ்சம் மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகும். புரியுதா? எங்க சாமி புரியுது? தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சா? ஏன்னா சுவாசம்ங்கிற, அதனால தியானத்தில் சொல்லுவாங்க, நீ நல்லா உட்கார்ந்த உடனே மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடு. முதல்ல ஒரு 5 தடவையாக இழுத்து விடு. அதுக்கப்புறம் தியானம் முதல்ல நல்லா தியான பயிற்சியிலேயே முதல்ல உட்கார்ந்து பழகுறது கொஞ்ச நாள், மூச்சை இழுத்து விட்டு பழகுறது. மனசுக்கே போக மாட்டாங்க. இதை கொஞ்ச நாள் பழகு, இதை ஒரு 2 மாதம் பழகு, அது ஒரு 2 மாதம் போல, பிறகு மனசுக்கு போகும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாவது. மனதை அமைதிப்படுத்தி மூச்சை நம்ம இழுக்கணும். பிறகு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அது நம் வசத்துல வந்துடும். பிறகு மூன்றாவது சிதே இந்திரியக, இந்திரியங்களில் வெற்றி. இந்த இந்திரியங்களில் வெற்றிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்குள்ள வரல, நாம் அது முக்கியமாக பார்க்கணும். இந்திரியங்களில் வெற்றினா உடம்பு உட்காந்தாச்சு, புரியுதுங்களா? உடம்பு உட்காந்துட்டோம், கண்ணு ஏதாவது பொருள் இருந்தால் என்ன, கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஒன்று, கண்ணை மூடிடுறோம். அப்போ இந்திரியங்கள் இந்த கண்ணை அடைச்சிடுறோம். சரி, ஏதாவது பேசணும்னு வாயை பற்றி உட்காந்துடுறோம். மூக்கை மூட முடியுமா? மூக்கை அடைக்க முடியுமா? காது ரெண்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பர்ஷம் இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப வெக்கையாக வேர்த்து ஒழுகிற இடத்துல உட்காந்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஃபேன்லேயே உட்காந்து கிளாஸ் கேட்க முடியுமா? கஷ்டமாகத்தே இருக்கும் கொஞ்சம். அப்போ இந்த ஸ்பர்ஷம், காது, மூக்கை மூட முடியாது. இந்த 3 மற்ற 2 இந்திரியத்தை மூடி உட்காந்துட முடியும். அந்த 3 இந்திரியங்களை டிஸ்டர்ப் இல்லாத இடமா பார்க்கணும். அது எந்த இடம் டிஸ்டர்ப் இல்லாத இடம்? காலையில் 5 மணிக்கு முன்னாடி தான். 5 மணிக்கு முன்னாடி வேற எந்த சப்தமும் காலில் விழுகாது, வேற எந்த நாற்றமும் அடிக்காது. நம்ம உட்காந்துருக்க இடம் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். காலையில் அதிகாலையில் ஃபேனே இல்லாட்டாலும் கூட நீங்கள் 8 மணிக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு உட்காந்து வீட்டில் தியானம் பண்ணலாம். உட்கார்ந்த உடனே வீட்டுக்காரமாக ஒரு சட்னி வைப்பாங்க, அந்த வாசனை நம்ம மூக்கை தொலைக்கும். அதை போய் நிப்பாட்ட முடியுமா? பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் கூப்பிடுவார், காதை பற்ற முடியுமா? இல்லை டிவியில் பையன் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக வர இருக்கும், ரொம்ப பிடிச்ச பாட்டு அன்னைக்குன்னு போட்டுவான். அப்போ நம்ம டிவி காதை பற்ற முடியுமா? அந்நேரம் அவன் போட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் போய் டிவி போடாதுன்னு சொல்ல முடியாது. சண்டை வரும் வீட்டில், காதையும் பற்ற முடியாது. அப்போ இந்த இந்திரியங்கள் வெளி விஷயங்களில் போகாமல் இருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம பழக முடியும். மூணாவது இது, நான் கண்ட நேரம் தியானம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் அவுட் ஆயிடும். அதை பற்றி நிறைய பேசியிருந்தார், சொல்லியிருக்கேன். உட்காந்து தியானம் பண்ண உடனே சட்னி வாட வந்துச்சான். நியூஸ் பேப்பர் ஒருத்தர் கேட்டு வந்தாராம், நியூஸ் சட்டசபையில் கலவரம் நியூஸ் வந்துச்சான், பேப்பரில் எதில் போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரா. ஒரு நாளைக்கு தியானம் பண்ண உட்காந்து அவுட்டுன்னார். இதவே 5 மணிக்கு முன்னாடி பண்ணியிருந்தா 6 மணிக்கு யாரும் எந்த 6 மணிக்கு முன்னாடி தனிமையில தான் இருக்கணும். நாம 6 மணிக்கு பிறகு தனிமை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஒரு 5:30 6க்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா வீட்டில் எல்லாரும் எந்திரிக்காத நேரம். அதுதான் நம்ம இந்த இந்திரியங்கள் விஷயங்கள்ல நாம ஒழுங்குபடுத்த முடியும். இது இந்திரிய வெற்றி. அடுத்தது மனசை ஒரே விஷயத்தில் செலுத்தி பழகுதல். மனதை ஒரே விஷயத்தில் செலுத்தி பழகுதல். இதுக்கு என்னன்னா, இதுக்கு 3 உபாயம் இருக்கு. முதல்ல எடுத்த உடனே கான்சன்ட்ரேஷன் ஆகாது. முதல்ல வைராக்கியம் வேணும், அபியாசம் வேணும், பக்தி வேணும். இதை பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு, பதஞ்சலி அவருடைய யோக சூத்திரத்திலையும் சொல்லியிருக்கிறார்.
இது எப்படின்னு பார்க்கலாம். அது ஏற்கனவே தியானத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா 23 மணி நேரம் 50 நிமிடம் உன்னுடைய வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த 10 நிமிஷம் அழகாக கைகூடுன்னு சொல்லுவாங்க. தூங்குற நேரம் தூங்குறது, செய்கிற நேரம் செய்கிறது, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த தியானம். இங்கே முதல்ல என்ன சொல்றாருன்னா வைராக்கியம் சொல்றாரு. வைராக்கியம்னா என்னன்னு சொன்னா, உலக விஷயங்கள் இந்திரிய சுகத்துல அதிகமா பற்று வர்றது, அதுல இருந்து விலகி இருந்து பழகுறது. தர்மமானதை நம்ம அனுபவிக்கலாம், ஆனா அதையும் கூட அளவோடு அனுபவிக்கணும். அதுல நம்ம விலகி இருக்கக்கூடிய பயிற்சி இருந்ததுன்னு சொன்னா, நம்மளுக்கு முதல்ல வைராக்கியம் இருந்ததுன்னா அந்த தியானம் கைகூடும். நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு வாசனை வந்தா கூட வைராக்கியம் இருந்தா என்ன ஆகும்? அது வருது, எனக்கு தேவைன்னு போயிருமா இல்லையா? முதல்ல வைராக்கியம் வரணும். எதுலேன்னு என்ன பண்ணோம்னா அந்த விஷயத்திலே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் நம்ம எந்த விஷயத்தை அனுபவிக்கிறோமோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற புத்தி வளர்த்து தேவையில்லாத விஷயங்கள் போகாமல் முதல்ல பயிற்சி எடுத்தோம்னா தியான காலத்தில் அந்த மனசை ஒருமுகப்படுத்துகிற காலத்தில் பயன்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸோ தொழிலோ பண்ணுறீங்க, அந்த தொழில் பண்ணும் பொழுது அதில் மனசு ஒருமுகப்பாடு இருக்கணும். நீங்கள் ஏதோ உங்களுக்கு சினிமா பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறதுல ஆர்வம் இருந்துச்சு, அதில் வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தொழிலை விட்டு போட்டு அங்கே போய் உட்காந்துருங்க. போக மாட்டோமா? அப்போ வைராக்கியம் எதுலையா இருந்தாத்தான் நம்ம செய்கிற வேலையில் கூட ஒழுங்காக செய்வோம். சீரியலில் வைராக்கியம் இருந்தால் சமையல் ஒழுங்காக பண்ண முடியும். உண்மையா இல்லையா? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. சீரியலை பார்த்துட்டு சமையலை போட்ட விட்டது நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்கு. அதுக்காக சொல்கிறேன். அதில் மூழ்கி அங்கே அழுதுட்டு உட்காந்துடுறது. அப்போ சமையல் உப்பு படம் மறந்துடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அப்போ ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தில் இருக்கிறோமோ அப்போ மற்ற விஷயத்தில் வைராக்கியம் வரணும். அப்போ தான் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் வைராக்கியங்கிறது முதல்ல ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பழகுனாத்தான் இங்கே வர முடியும். பிறகு வெளி விஷயங்கள்ல பாதிப்படையாமல் உட்காந்துருவோம். இந்த வைராக்கியம் இல்லாதனால என்ன ஆகும்னா அந்த வாசனையெல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. வெளியே ஒரு விஷயம் இல்லை, உள்ள இருக்கிறது என்ன பண்ண வெளியே வந்துடும். வருமா வராதா? வெளி விஷயத்தை கட்டுப்படுத்திடலாம், உள்ள இருக்கிறத கழட்டி வைக்க முடியுமா? டிவி ஆஃப் பண்ணிடலாம், புரியுதுங்களா? சவுண்டு ஏதாவது ரேடியோ இருந்தால் நிப்பாட்டிடலாம், இதெல்லாம் நிப்பாட்டிட முடியும். எந்த கண்ணை மூடி உட்காந்துடலாம். உள்ள இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். வைராக்கிய சாதனை பழகினோம்னா அது வெளியே வராது. ஏன்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் பாருங்கள், கால் இல்லாதவங்களை பாருங்கள், கையில் பலம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கையில் அதிகமான பலம், கையில் அதுவும் காலில் பலம் இருக்குது. ஒரு இந்திரியம் வேலை செய்யலைன்னா ஒரு இந்திரியம் போயிடும். இந்த கண் பார்வையற்றவர்கள் பாருங்கள், காதில் ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு இந்திரியம் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, வேற ஒன்றில் போய் ஜாயிண்ட் ஆகுது. அது மாதிரி எல்லா இந்திரியும் கட் பண்ண உடனே உள்ள ஒன்று இருக்கு, மூட்டை மூட்டையா, அதெல்லாம் வெளியே வந்துடும். வெளி விஷயத்தெல்லாம் நிப்பாட்டின உடனே உள்ள இருக்கக்கூடிய வாசனைகள் என்ன நம்மளை வெளியே வந்துவிடும். இந்த வாசனையிலிருந்து காப்பாற்றி ஓடுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால என்ன சொல்றாரு, இந்த வைராக்கியம்னு ஒன்று இருந்துன்னு சொன்னா வாசனைகள் இருந்தால் நம்மளால் அதை பற்றி என்ன தேவையே இல்லை, பழசு ஏதோ வந்துட்டு போகுதுன்னு சொல்லி அதில் இருந்து ஒதுக்கி இல்லட்டணும், அதை திருப்பி அதை எடுக்கணும், அதை பண்ணணும், போகணுங்கிற புத்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த வைராக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் இந்த தியானத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். அடுத்தது அப்பியாசம். ஒரு நாள் பழகிட்டு விட்டோம்னா எந்த பயிற்சியும் பண்ணவே முடியாது. தொடர்ச்சியாக செய்யணும். மன ஒருமுகப்பாடுங்கிறது நீங்கள் ஒரு தொழிலே பழகிறீங்கன்னா, ஒரு சைக்கிள் மெக்கானிசம் பழகணும், ஒரு நாள் பாட்டு போயிடுமா? தொடர்ச்சியாக தினம் பழகினாட்டே அந்த பயிற்சி வரும். யோகாசனம்னா ஒரு நாள் பழனா வந்துடுமா? யோகாசனம் தினம் பழகினாட்டும் சரியா. டாக்டர் சொல்கிறாரு சுகர்லாம் ரொம்ப கூடி போச்சு, ஒரு 1/2 மணி நேரம் நடங்கன்னு சொல்லிருங்க. டெய்லி 1/2 மணி நேரம் நடங்க, அப்போ தான் கண்ட்ரோல் வரும்னு சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி போகிறீங்க, குறையவே இல்லை. டாக்டர்கிட்ட 20 வருஷமாக நடக்கிறேன் டாக்டர், குறையலை. எப்படி? மாதம் ஒரு நாள் நடக்கிறேன். அப்படி 20 வருஷமாக நடந்தால் எப்படி குறையும்? ஏன்னா மாதம் வரணும், இன்னைக்கு அந்த யோகத்துக்கு வரணும். இன்னைக்கு கேட்குறோம், இதோட போயிட்டோம்னா எப்படி? வீட்டில் போய் கொஞ்சமாவது இதை திருப்பி சிந்திக்கணும்.
ஆன்மீக வாழ்க்கைங்கிறது எப்படின்னீங்கன்னா, என்னைக்கோ வந்துட்டு போகிறது மனசை சரி பண்ணவே முடியாது. இது ஒரு ட்ரைனிங் சென்டர், இது அவ்வளோதான். இதுக்கு பிறகு இது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் படிக்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிறைய வருது. பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்பீச் நிறையா இருக்குது, நேரடியாக நடக்குது, ஊருக்குள்ள அங்கங்கே நடக்குது. அந்த பயிற்சிக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குறது, தியானம் பண்ணுறதுக்கு ஒதுக்குறது, தொடர்ச்சியாக அபியாசம் பண்ணணும். தொடர்ச்சியாக பண்ணலைன்னு சொன்னால் எதுவுமே சரியாக வரவே வராது. அது வெளியே தடுத்து நிறுத்திடுவோம், மனசுக்குள்ளே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஜபங்கிற அபியாசம். ஓம் நமச்சிவாயின்னு ஒரு தடவை சொன்னால் போதுமா? 108 தடவை, 1000 தடவை திருப்பி 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 சொல்லும் பொழுது அதில் நம்மளுடைய மனசு வந்துடுது. ஞான யோகம் அதுலாம் பார்த்தீங்கன்னா விசாரத்தில் ஒரு இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிற விசாரம் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கேட்குறான், அந்த 20 நிமிஷம் மனசு அங்கே இருந்தனால கீதை சொல்ல முடிஞ்சு. ஆனால் அதை விட்டு வெளியே வந்தவன் கீதை சொல்லியிருக்க முடியுமா? அப்போ அதில் ஒருமுகப்படுத்துறது. இப்படி தொடர்ச்சியாக அபியாசங்கிறது ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக பண்ணலைன்னா வரவே வராது. இன்னொன்று கர்ம யோகா அபியாசம். நாம் இப்போ டெய்லி தியானம் பண்ணி கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். கர்ம யோகம்னு ஒரு சாதனை இருக்குது, அது பார்த்துருக்கோம் ஆன்மீகத்தில். நாம் செய்கிற தொழிலை கர்மத்தை செயலை கர்ம யோகமாக செஞ்சோம்னா மனசு அமைதியாகும். அது தியானத்துக்கு கை கூடும். கர்ம யோகா அபியாசம் ஃபஸ்ட்டு. நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்யணும். கர்மயோகம் தனி டாபிக், அது தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் செய்கிற செயலை தர்மமாக செய்யணும், கடமையே செய்யணும். என்ன பலன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவனையில் அதை செஞ்சு பழகணும்னா தியானம் நல்லாயிருக்கும். கர்மயோக அபியாசங்கிறார். அதுக்கு பிறகு ஜப அபியாசம். ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை திருப்பி 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 சொல்கிறது. நம்ம சொல்லுவோம் ஓம் நமச்சிவாயன்னு ஒரு தடவை சொல்லுவோம், 2ஆட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவோம், 3ஆட ஓம் நமச்சிவாய சொல்லுவோம், 4ஆட சொல்லிக்கிட்டு இருப்போம். மனசு எங்கெங்கேயோ போயிடும். பிறகு ஒரு 50 தடவை சொன்ன பிறகு திருப்பி ஒரு கையில் மாலை உருட்டிக்கிட்டு இருப்பான், கை எண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் மனசு என்ன ஆகும்? அது வாட்டுக்கு ஓடிடும், எங்கே போகணும் போயிட்டு. அதை பற்றி கவலையே படக்கூடாது. சொல்கிறத நிப்பாட்டக்கூடாது. சொல்கிறத திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் எங்கேயும் போயிட்டு போகுது. நான் சொல்கிறத நிப்பாட்ட மாட்டேன், அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மனசு எங்கேயும் போட்டோம், அது என்ன நாளாக நாளாக திருப்பி நம்மளுக்கு வந்துவிடும். அதில் ஒரு பெரிய பலன் இருக்குது. நீங்கள் ஒரு ஜபத்தை பண்ணி பழகிட்டீங்கன்னா சும்மா இருக்கும்போது அது வாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மரண தருவாயில் வரும். எதை நினைத்து கொண்டு நீ இறைக்கிறாயோ அதுவாகவே அடுத்த பிறவி பிறப்பேன்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரா இல்லையா? மகாத்மா காந்தியை சுட்டவன்னு என்ன சொல்லிட்டு இருந்தார்? ராம் ராம் தான். ஏன்னா அவ்வளோ ராம ஜபம் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த சப்தம் தான் வெளியே வந்துச்சான், வேற எதுவும் வரலையா? ராம் ராம்ங்கிற சப்தம் தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஜபத்தை பழகிட்டோம்னா அதில் 100 பலன். மன ஒருமுகப்படுதா இல்லையோ, மரண காலத்தில் என்ன ஆகாது? பகவான் நாமத்தை சொல்லுவான். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும்? பகவான்கிட்ட போய் சேருவோமா சேர மாட்டோமா? நினைச்சாலும் வராது. நீங்கள் ஜபம் பண்ணி பண்ணி பழகிட்டேன்னா உங்களை எரியாமல் வந்துடும். நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் போது அந்த ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்பியாசத்தினாலதே வரும். இது அப்பியாசம் பண்ணி பண்ணி பழகணும்னா வரும். எறும்பு ஊற கல்லும் தேயும் பார்த்துருக்கமா இல்லைங்களா? அது மாதிரி இந்த வேத பாடசாலையில் மாணவர்களுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே பாடத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகுது? எந்த ஜென்மத்திலையும் மறக்கிறது இல்லை. ஒரு மந்திரத்தை எடுப்பாங்க, இன்னைக்கு 10 தடவை சொல்லுவாங்க, அவ்வளோதான் விட்டுருவாங்க. நாளைக்கு 10 தடவை, 4 நாள் கழிச்சு சொன்னால் மறந்து போயிடும். 4 நாள் டெய்லி 10 தடவை சொல்லி 10 நாள் சொல்லியாச்சுன்னா ஜென்மத்திலையும் மறக்காது. இது ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு. நீங்கள் ஏதாவது மனப்பாடம் பண்ணணும்னா இது ஒரு சின்ன வயசானவங்கன்னா 10 நாளில் மனப்பாடம் ஆகாது, ஒரு 30 நாளாவது ஆகும். ஏன்னா அந்த மெமரி பவர் குறைஞ்சிருது. ஆக்சுவலாக ஒரு 40-50 வயசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னால் ஏதாவது அதை ஒரு நாளைக்கு 10 தடவை படிச்சுட்டு விட்டுறணும். பார்த்து படிக்கணும். 10 தடவை படித்தீங்கன்னா 10 நாள் படித்தா மனப்பாடாயிக்கும், என்றைக்குமே மறக்காதான். இது வேத பாடசாலை இப்படித்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேனியில் பாடசாலை இருக்குது, பார்க்குறோம். இதுதான் அவங்களுக்கு ட்ரைனிங்க. அப்போ எது? தொடர்ச்சியான அப்பியாசம், டெய்லி அப்பியாசம் பண்ணும்போது என்ன இது உள்ள பதிஞ்சிருது. அப்படி ஜபத்தையும் நாம் அப்பியாசம் பண்ண வேண்டும். எனக்கெல்லாம் இந்த மந்திரமெல்லாம் வராது. நல்லா அட்வான்ஸு ஸ்டூடெண்ட், தத்துவத்துலேருந்து ஊறி போயிட்டேன். அகம் பிரம்மாஸ்மி அந்த அளவுக்கு போயிட்டு அதவா தியானம் பண்ணேன். அகம் பிரம்மாஸ்மி 1000 தடவை சொல்லு.
தத்துவத்தை கூட நம்ம பண்ணலாம். நிர்குண பிரம்மனுடைய தத்துவத்தை கூட நாம் அகம் நிர்விகாரக, நிராகாரக, பூர்ணக சொல்றோம்ல, நான் நிறைவானவன், நானே பிரம்மன், அப்படி கூட நம்ம இந்த விஷயத்துல அங்கே போனால் அதில் கூட நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும். இந்த வைராக்கியம் அப்பியாசம் சொல்லியிருக்கு. இது வேணும்னா இன்னொரு விஷயம், பக்தி வேணும். இந்த வைராக்கியமும் அப்பியாசம் வேணும்னா பக்தி வேணும். ஒரு மந்திரத்தை அப்பியாசம்னா அந்த கடவுள் மேலே பக்தி இருந்தால் தான் அந்த மந்திரத்து மேலே பிரிய வரும். இல்லாட்டி பிரிய வருமா? எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும். ஓம் நமச்சிவாயன்னு சொன்னால் விஷ்ணு பக்தர்கள் காதம் பண்ணிடுவாங்க. ஓம் நாராயணன் சொன்னால் சிவபக்தர்கள் காதம் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்க ஒரு கமண்டலத்தை இதில் மணியை கட்டிக்கிட்டு இருப்பாராம். யாராவது ஓம் நாராயணன் சொன்னால் அப்படியே ஆட்டிடுவாராம். அந்த சத்தம் காதலுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆரம்பத்தில் தப்பு இல்லை, ஏன்னா அப்போ பக்தி. அப்போ அவருக்கு மைண்டு பூரா என்ன, ஓம் நமச்சிவாயில் இருக்கான், அப்படி ஓம் நமோ நாராயணாயில் இருக்கும். அப்போ இது என்ன சொன்ன, பக்தி வந்துச்சுன்னா இந்த ஜபம் பண்ணுவதற்கும் பிறகு அது கடவுள் மேலே பக்தி இருக்கும்போது இதில் வயிறு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கின்றார். கடவுள் மேலே பக்தி வரும்போது இந்த வைராக்கியத்துக்கு பயன்படுது. மற்ற பற்றை விடுவதற்கு கொஞ்சம் பயன்படும். அதனால என்ன, பக்திங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு கிருஷ்ணநாமம் பிடிக்கும், ராமநாமம் பிடிக்காது. 2 பேரும் விஷ்ணு தான். சில பேர் ராமநாமம் பிடிக்கும், கிருஷ்ணநாமம் பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 2ஐயும் சேர்த்து நாமாவளியில் வச்சுட்டோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே 2ஐயும் சேர்த்து வச்சாச்சு. சின்ன வயசுல குழந்தைகள்லாம் ஏதாவது ஒரு நாமத்தில் பற்று வர வைக்கணும், ஒரு உருவத்தில் பக்தி வர வைக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அது பின்னாடி பலன்படும். புரிகிற போது எல்லாத்தையும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறட்டா அவங்க. இப்படி ஆரம்பத்தில் இப்போ செய்யணுங்கிறாங்க. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டோமோ. கடவுளுக்கு ஒரு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. ஆனால் ஒரு உருவத்தில் ஒரு நாமத்தில் அந்த பற்று வச்சு பக்தி செலுத்தணும்னு சொன்னால் மன ஒருமுகப்பாட்டுக்கு அது மிகவும் பயன்படும். எதில் விருப்பம் இருக்கோ அதில் மனசு கரெக்டாக ஒன்று. அப்போ கடவுள் மேலே அந்த இடத்துல விருப்பத்தை உண்டாக்கிட்டோம்னா என்ன ஆகும், உன்னுடைய மனசு போயிடும். நீ கிரிக்கெட் மேட்ச்சில் மனசு ஒருமுகப்பட்டு பாருன்னு சொல்லணுமா? அது இயல்பாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதில் மற்றதில் விருப்பத்தை நாம் கொண்டு வரணும், பக்தியின் மூலமாக கொண்டு வர வேண்டும். அதனால பக்தி தேவை இருக்கு. பக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மீண்டும் மீண்டும் மனசு செல்லும். அதனால வைராக்கியத்திற்கும் இந்த ஜப அப்பியாசத்திற்கும் பக்தி மிக மிக முக்கியம். அடுத்த கருத்து, சோம்பல் அற்றவனாக இருத்தல். இது இந்த சோம்பல்ங்கிறது இந்த பண்பை வச்சு விளக்குறாங்க. நீங்க இந்த சோம்பலை நீக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் வீழ்ச்சி அடைஞ்சா எந்திரிக்க முடியும். சோம்பல் நீக்கலைன்னா எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சோம்பல் எல்லாத்தையும் கெடுத்து. நான் சில பேர்லாம் அனுபவத்திலே பார்த்துருக்கேன். சில பேர் மோசமானவராக கூட இருப்பார், குணம் கூட நல்லா இருக்காது. ஆனால் உழைப்பு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் வீழ்ச்சி அடைகிறதே இல்லை. அவன் மனசு ஒரு நாளைக்கு நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் டக்குன்னு முன்னாடி வந்துடலாம். இந்த சோம்பேறியாக இருக்க நல்லவனாக இருந்தால் கூட முன்னேற முடியறதில்லை. இந்த சோம்பேறித்தனை எல்லாத்தையும் இங்கே எடுத்துரும். அது ரொம்ப மடியின்மை. சொன்னல அதிகாரம் ஒரு 10 குறள் வச்சிருக்கிறார். யார்? வள்ளுவர். சோம்பலை இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு 10 குறள் வச்சிருக்காரு. அதில் ஒரு குறள் சொல்றேன், நெடுநீர் மறவி மடித்துயில் 4 கெடுநீரார் காம கலன்றது. என்னென்ன சொல்றாருன்னா, சோம்பலும், இந்த சோம்பல்னால காலம் நீட்டித்து காரியம் செய்தலும், அதனால மறதியும், அதனால தூக்கமும், தேவையற்ற தூக்கமும் ஆகிய 4 குணங்களும் அழியும் இயல்புடையார் விரும்பி ஏறும் மரக்களமாகும். அழிகிற இயல்பை கொடுக்குதுங்கிறார். முதல்ல சோம்பல் வருது, அதனால என்ன ஆகுது, நாளைக்கு செய்யலாம் பெண்ணு, காலம் நீட்டித்து செய்வது. பிறகு மறதி வந்துருமா, அதனால பிறகு என்ன ஆகும்னா தூங்குறது. எப்போ பார்த்தாலும் தேவையற்ற தூக்கம், அளவுக்கு அதிகமான தூக்கம், இதெல்லாம் இந்த சோம்பல்னால ஆளவே அழிச்சிருங்கிறார் வள்ளுவர் சொல்றார். இது அதுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவை, தியானத்துக்கு கட்டாயம் தேவை. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு போதும். என்ன சூழலும் படிக்கிறது. காந்தி ஒரு இடத்துல சொன்னார்பாங்க, சாப்பிடாம கூட எத்தனை நாள் இருந்துருவேன்,
ஒரு நாள் கூட தியானம் பண்ணாமல் வழிபாடு பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. எப்படி சாப்பாடு உடம்புக்கு அவசியமோ அப்படி மனசுக்கு இது அவசியம்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா, துக்கப்படுறது உடம்பா மனசா? கஷ்டப்படுறது உடம்பு, துக்கப்படுறது மனசு. கஷ்டத்தை நீக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியம் வைக்கணும், துக்கத்தை நீக்கிறதுக்கு மனசு ஆரோக்கியம் வைக்கணும். நம்ம ரெண்டுக்கும் தேவை தானே. உடம்புக்கு உணவு தேவை, மனசுக்கு தியானம் தேவை, ஜபம் தேவை, பக்தி. இதுக்கெல்லாம் நம்ம சோம்பல் ரெண்டுக்கும் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இந்த மனசையும் ஒருமுகப்படுத்த முடியும், எல்லாம் முடியும். யோகாசனமும் அப்படித்தான். யோகாசனம் தினமும் பண்ணாதான், சோம்பல்லாம் பண்ணாதான் பண்ண முடியும். இந்த நாளைக்குன்னு எப்போ வேணாலும் சொல்லு. இன்று ரொக்கம் நாளை கடன் எழுதி போட்டிருப்பேன் கடைகளில். இன்று ரொக்கம் நாளைக்கு வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதே தானே இருக்கும். நாளைக்குன்னு சொன்னால் தினம் நாளைக்குத்தேன். நாளை எண்ணுவதால் நடப்பது ஒன்றும் இல்லையே. சோம்பல் ஒன்று சேருவதால் சிக்கல் 8 சேரும் இருக்கு. 8 சிக்கல் சேர்ந்துருமா சோம்பல் ஒன்று சேர்ந்துச்சுன்னா? காலையில் நாளைக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிக்கும், அலாரம் வச்சிருவோம். அலாரமும் அடிக்கும், நாமளும் முழிப்போம். முழிச்சிட்டு ஒரே ஆஃப் போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தூங்கிக்கிடுவோம், நாளைக்கு இருந்து எந்திரிச்சிடுவோம். இப்படி தினம் சொல்லுவோம். சொல்றது இல்லையா? நிறைய பேர் அப்படித்தான் பண்றீங்க. உங்களுக்கு சிரிக்கிறீங்க. ஒரு ஜோக் சொல்லியிருக்கேன். ஒரு பையன் சொன்ன விஷயம் தான், எல்லாத்துல கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். உலகத்தில் எதிராக சுகம்னு கேட்டால் ஒரு பையன் சொன்னான். +2 படிக்கிற பையன், நல்ல மார்க்கும், டெய்லி எழுப்பி விட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்தான். ஏன்னா எப்படியாவது படித்து நல்ல மார்க் வாங்கணும்ட்டு. எது சுகம்னு கேட்டால் பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதே டயத்துக்கு அலாரம் வைக்கணுமா. அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா தூங்கலாம் நினச்சி தூங்கணும். குளிச்சு பார்த்துட்டு அதே பெரிய சுகங்கிறான். தூக்கத்தில் அப்படி ஒரு சுகம் இருக்குது. அதில் ஜெயிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அர்ஜுனன் வந்து தூக்கத்தை வென்றவன், லட்சுமணன் தூக்கத்தை வென்றவன். அதனால அவனுக்கு அந்த வேதாந்தம் புரிஞ்சிச்சு, அவ்வளோ பெரிய சக்தி இருந்தது. நெப்போலியன் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய. வீர சிவாஜி தூக்கத்தை ஜெயிக்க பல பெரிய அரசியல் தலைவர்கள் கொஞ்ச நேரம் தூங்குறாங்களாம், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காங்க. இது வந்து மன ஒருமுகப்பாட்டுக்கும் முக்கியம், உலக வாழ்க்கைக்கும் முக்கியம், எல்லாத்துக்குமே நம்ம முக்கியம். நாளைக்குன்னு எண்ணி பண்ணக்கூடாது. தானம் செய்கிறத பற்றி ஒருத்தர் சொன்னார். நான் எல்லாம் பணம் சம்பாரிச்சுட்டு வந்த பிறகு தானம் பண்ணுறேன், அது பெரிய தப்புன்னாரு. 10 ரூபா வச்சுட்டு 1 ரூபாய் போடு. என்னைக்கு சம்பாரிச்சு இல்லை நான் நிறைய சம்பாரிச்ச பிறகு போகிறேன்னா அது அந்த கான்செப்டே தப்புங்கிறார். என்ன இருக்கிறது கையில் 10 ரூபா இருந்தால் 2 ரூபாய் கொடுக்கலாம், 1 ரூபாய் கொடுக்கலாம். இருக்கிறது தானம் பண்ண அப்பயே செய்யணும் பாரு. அது மாதிரி இந்த தியான பயிற்சி தள்ளி போடுறதுக்கு எதை எடுக்கிறோமோ அதை அன்னைக்கே செய்கிறதுக்கு தொடரணும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்போ மனசை என்னென்ன ஒருமையப்படுறதுக்கு என்ன பயிற்சி? ஆசனம், உட்காந்து பழகணும், சுவாசத்தை பழகணும், இந்திரிய விஷயங்கள் தாக்காத இடமா இருக்கணும், இல்லாட்டி தாக்காவும் பார்த்துக்கிறோம். இல்லாட்டி நம்ம உட்காந்துருக்க இடத்துல நல்ல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல உட்காந்திங்கன்னா நெய் வாசனையில் அடிச்சுன்னா தியானம் பண்ண முடியாது. அது இந்திரியங்கள் கட்டும். ஏன்னா மூக்கை பண்ண முடியாது, காதியும் பண்ண முடியாது. சப்தம் வந்து இசை வந்துச்சுனாலும் டிஸ்டர்ப் ஆகும், நாற்றம் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு அந்த வாடையை க்ளோஸ் பண்ணுறோம் நாம். அப்போ இது வந்து இந்திரியம். பிறகு மனசை ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக அப்பியாசம் செய்து பழகுதல். அதற்கு வைராக்கியமும் பக்தியும் அப்பியாசம், ஜப அப்பியாசமெல்லாம் முக்கியம். அது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அடுத்தது எந்த அளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்தலாம்? அடுத்தது எந்த அளவுக்கு மனசை, இது ஒரு பெரிய கேள்வி. இந்த சமாதி நிலைக்கு போயிடுவாங்க, உடல் உணர்வே அந்த அளவுக்கு தேவையா? இந்த சமாதிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு அருமையான சொல். ஆனால் நம்ம சமாதி ஆகிற வரைக்கும் புரியாது. நம்ம சமாதி ஆகிற வரைக்கும் புரியாது. சமாதிங்கிறது அவர் வந்து ஜீவ சமாதி ஆகிவிட்டார் அப்படின்னா தப்பு. ஜீவ சமாதிங்கிறதே அந்த வார்த்தையே தப்பு. அது என்னமோ தெரியல. மனசை வந்து தேவைக்கு மேலே ஒரு இடத்துல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி மனோபலத்தை அதிகமாக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு தேவையாங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை படிக்கிறோம், வேதாந்தம் புரிகிற அளவுக்கு மனசை கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும். உடல் வந்து ஆரோக்கியமான பலம் நம்ம வேலையை நாம் செஞ்சுக்கிறணும். ஆனால் உடம்பு என்ன பண்ண முடியும்? பயிற்சி பண்ணு. ஒரே அடியில் 10 பேர் விழுது பண்ண முடியும். சினிமா படத்தில் அப்படித்தானே அடிக்கிறாங்க. ஒரு அடி அடித்தா 50 பேர் விழுவார்.
அந்த அளவுக்கு பலம் கொண்டு வர சக்தி. ஆனால் அந்த அளவுக்கு செய்வோமா? தேவையாது, தேவையில்லை. நம்மளுக்கு நாம் செய்கிற வேலையை சோம்பேறித்தனம் இல்லாமல் டல் அடிக்காமல் செய்ய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அது மாதிரி மன ஒருமுகப்பாடுங்கிறது சமாதி அளவுக்கு போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு ஒரு வேலை செஞ்சு அதில் மன ஒருமுகப்பாடோடு செய்யணும். அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றாலே நம்மளுக்கு போதும். அதற்கு மேலே நம்மளுக்கு தேவைங்கிறது அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியங்கிறது எப்படி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துவோம், இந்த மன ஆரோக்கியத்துக்கு கவனமே செலுத்த மாட்டோம். ஆடு மாடு கூட ஆரோக்கியமாக தான் இருக்குது. அது என்ன நோய் இருக்கா? பெருசான மனசை பற்றி அதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. மன கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? இருக்காது. ஆனால் நம்மளுக்கு மனசு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அதில் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மனசை ஒருமுகப்படுத்தும் போது நம்மளுக்கு 2 சக்தி கிடைக்கும், பெரிய சக்தி. என்ன சக்தின்னா, சமாதி அனுபவம்னு போகும். சமாதி அனுபவம்னா எப்படின்னா, தூக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த எண்ணமும் இல்லை, ஆனால் ஆனந்தமாக இருக்கமா இல்லையா? அதே ஆனந்தம் விழிப்பு நிலையில் வந்துடும். தூக்கத்தில் எந்த விஷயமும் இல்லாமல் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அது சமாதி நிலைக்கு போனால் கிடைக்கும். அதுக்கு சமாதிக்கு போய்த்தான் கிடைக்கணும். தினம் நம்ம சமாதிக்கு போய் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போகணுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, இயல்பாக வந்து அது வேற விஷயம். ராமகிருஷ்ண போகணும் இயல்பாகவே வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சித்திகள் கிடைக்கும். மற்றவங்க மனசை பார்க்குற சக்தி, வேற எங்கேயோ நடக்கிறத பார்த்து குடிக்கிற சக்தி, இதெல்லாம் என்ன ஆகுனா மனசை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வர ஆரம்பிக்கும். அப்போ கண்டுக்கிறாமல் அதை எடுக்கணும். அதில் மனசு போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமல் போகலாம். நம்ம நினச்சது நடக்கும், திடீர்னுட்டு நம்ம சொன்னது பழிக்கும். இதெல்லாம் வந்து மனசை ஒரு சில நேரங்களில் வரணும் கட்டாயம் இல்லை, வரும். வந்து அதில் இருந்துட்டோம்னா மூழ்கிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கேட்டார் ஒரு இடத்துல, சித்தியை பற்றி கேட்குறார். அதாவது இவருக்கு இயல்பாகவே சமாதி இருக்குது, சித்தி இருக்குது. அவர் கூட வேலை செய்கிற அவருடைய சிஷ்யர் ஒரு இருதயன்னு ஒருத்தர் வந்து, நீங்கள் காளியெல்லாம் டெய்லி பார்க்குறீங்கல்ல, காளிகிட்ட வந்து சித்தி எல்லாம் கேட்டு பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புலையா. இவர் எதுனாலும் போய் காளிகிட்ட சொல்லுவார், காளி கூட பேசுவார். காளிகிட்ட போய் கேட்டாராம், மலத்தை காமிச்சிச்சா, இது உனக்கு வேணுமான்னு. ஏன்னா அது என்ன பண்ண கீழே இழுத்தி கொண்டு போயிடும். இயல்பாக சில பேருக்கு வரும். தாய்மானவர் வந்து கோயிலில் அம்பாளுடைய திரைச்சேலை கிழிஞ்சு போச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த ராணி சிலை பிடிச்சி நட்சத்திர தேய்க்கிறார், தீ பிடிச்சிச்சுன்னு சொல்லி. என்ன இதை பைத்தியம் பிடிச்சிருச்சாரு நினைக்கிறாங்க. இல்லை, கோயிலில் அம்பாள் தீ பிடிச்சிச்சு, சேர் பிடிச்சிரு. அங்கே போய் பார்த்தா அங்கே பிடிச்சிருக்கு. அங்கே நடக்கிறது இங்கே இது இயல்பாக வர்றது, அதோட அவங்களுக்கு அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம இதுக்காக பண்ணக்கூடாது, சமாதிக்காக பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா செய்கிறதுக்கு நாம் தியானம் பழகி கேட்குற வேதாந்த விஷயம் புரியக்கூற அளவுக்கு பண்ணணும். கிளாஸில் உட்காந்தா மனசு ஒருமுகப்படுற அளவுக்கு பண்ணணும். அந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு சக்தி இருந்தால் நம்மளுக்கு போதும். ஏன்னா இந்த சமாதிக்கும் சித்திக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை, மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய சித்தி வேலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து அப்படியே உடம்பை மறைச்சு கூடு விட்டு கூடு போயிடாரு, வேற உலகத்துக்கு போகிறாரு. மந்திரவாதி போகிறாரா இல்லையா? மந்திரவாதியெல்லாம் போகிறாங்கல்ல. மந்திரவாதி ஞானியா? மோசமானாலும் சொல்கிறோம். உடம்பவே மறைச்சிட்டு போயிடுறாரு, வேற உடம்புல பூந்துக்கிறாரு, எதிர்காலத்தை சொல்கிறாரு, அங்கே இருக்கால் இங்கே கொண்டு வந்துடுறாரு. அவர் மனசை ஒருமுகப்படுத்தி பண்ணியிருக்காரு, ஆனால் பிரயோஜனம் இல்லை. அதில் கவனம் போய் என்ன ஆகுதுன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு தேவை இந்த அளவுக்கு தான். அதுக்காக மனசை ஒருமுகப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சும்மா கொஞ்சம் ஒருமுகப்படுத்துறது கூட மனசு இல்லை. அதனால அந்த அளவுக்கு போல, ஆனால் மனசை நாம் ஒருமுகப்படுத்தியே ஆக வேண்டும். அதற்கு நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். அடுத்த பலன் என்னன்னா, இப்போ எப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்தணும்னா, நாம் செய்கிற விஷயத்தை மன ஒருமுகப்பாடோடு செய்யணும். நம்ம ஒரு வகுப்பு கேட்குறோம்னா கான்சன்ட்ரேஷனோட கேட்கணும். சமாதி சித்தி அளவுக்கு போகணுங்கிறது அவசியமே இல்லை. அதுக்கு மோட்சத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் மனசு நிலைபெற அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். பிறகு அடுத்து, இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்றார். இதில் என்னன்னு சொன்னா, பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்.
ஞானத்துக்கு முன்பு ஞானத்துக்கு பக்குவத்தை கொடுக்கும், ஞானத்திற்கு பிறகு இந்த நிலை பெறுவதற்கு கிடைக்கின்றனர். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு சொன்னா, இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொன்னா இந்த பலனை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காரியத்தில். நம்ம ராஜராஜ சோழன் சினிமா படம் பார்த்தீங்களா? இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த அம்பு செய்பவனுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது. அதில் ஒரு சிற்பி அந்த தஞ்சை பெரியவர் செதுக்கிட்டே இருப்பார், தலைமை சிற்பி. அவருக்கு வெத்தலை போடுவார், அந்த வெத்தலை துப்புவர் ஒருத்தர் இப்படி கையில் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பான். ராஜா படையோடு வந்துடுவார், ராஜராஜ சோழன் வருவார். வரும் பொழுது ராஜா வரன் இவன் போயிடுவான், அந்த கீழே வச்சுட்டு ஏதோ அந்த எச்சில் துப்புற தொட்டி வச்சுட்டு. இவருக்கு இந்த ராஜா வந்ததும் தெரியாது, இவன் போனதும் தெரியாது. இவர் செதுக்கிட்டே எப்படி பிடிப்பார், ராஜா அதை எடுத்து கையை பிடிப்பார். ராஜராஜன் போய் அதில் துப்புவார். அவர் சினிமாவை பார்த்துருக்காதுல. அப்போ இந்த ராஜா தன்னுடைய எச்சிலை வாங்குறாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த சிற்ப செய்கிறது அவ்வளோ, அவன் ஐயோனுக்கு திருப்பி பார்த்துட்டு அலருவான். ஆனால் ராஜா என்ன பண்ணுவார், அவனை பாராட்டி அவனை பேனா அந்த அளவுக்கு நீ தொழிலில் காணும் இதாக இருக்கேன்னு சொல்லி அவனை பாராட்டுவார். இது இந்த மன ஒருமுகப்பாட்டினால் வரக்கூடிய விளைவு. இன்னொரு மன ஒருமுகப்பாடு ஒன்று சொல்கிறேன். ரிஷிகேஷில் சாமி கும்பாபிஷேகம் பண்ணார். நம்ம சாமி இங்கேருந்து கூட்டு போயிருந்தார். அந்த சிவாச்சாரியாரில் பையன் சின்ன சின்ன பசங்க கோபுரத்தில் ஏறி அன்னைக்கு கலசை வச்சு அந்த கலசத்தை ஃபிக்ஸ் பண்ணி பூஜை பண்ணால் அந்த இதில் எல்லாம் நிற்கிறாங்க. நிற்கும் போது எல்லாம் பூஜை தட்டில் பூவு பழமெல்லாம் வச்சுருக்கான். சாமி எடுத்து ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரஜினிகாந்த் அங்கே ட்ரஸ்டி, அவர் அங்கேருந்து வர்றாரு. அவர் வந்திருக்காரு. அவரை பார்த்தவொன்னே ரஜினிடான்னு புறாத்துக்கு கீழே போட்டான். அந்த பூஜை பண்ணுற தட்டை பூரா அவனுடைய ஒருமுகப்பாடு எங்கே போயிருக்குவாருங்க, தட்டைப்புறம் கீழே போட்டானுங்களாம். இவரை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பூஜையில் அவனுக்கு கவனம் இல்லை, இது கவனமின்மை. முதல்ல ராஜா சொன்னது கவனம். இப்படி கவனம் இல்லாமல் இருந்த பாருங்க, கோபத்திலிருந்து பூஜை தட்டப்புறம் கீழே போட்டான். ஏன்னா இவர் கவனம் எங்கே போயிருக்கு, பூஜையில் இல்லை, அங்கே போயிடுச்சு. சிற்பிக்கு ராஜா வந்த உடனே எப்படித்தான் இங்கே அம்பு செய்யணும்னு ராஜா வந்த உடனே தெரியலை. அதனால இப்படியெல்லாம் மனசை ஒருமுகப்படுத்தினா என்ன பலன்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.